தாய் மகனுக்கு எழுதிய டைரி குறிப்பு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைக்கு மேல் நான் தூக்கி கொஞ்சிய என் தங்க மகன் என் தலைக்கு மேல் வளர்ந்து நிற்கின்றான். ஒரு பயம் எனக்கு, எப்போதாவது ஒரு நாள் என் விஷயத்தில் தலையிடாதே என்று சொல்லிவிடுவானோ என்று. மகனே, மறந்தும் அப்படி சொல்லிவிடாதே, மரணித்து போய்விடுவேன் நான். சின்ன வயதில் நீ அடிக்கடி கேள்வி கேட்பாய், நான் சலிக்காமல் பதிலும் சொல்வேன். என் வயதான காலத்தில் நானும் உன்னிடம் குழந்தை போல வினா எழுப்பக்கூடும். கத்தாதே, வாயை மூடு என்று சொல்லிவிடாதே, வலி தாங்க முடியாத பாவி நான். வீடெல்லாம் நீ இறைத்து வைத்த சோற்று பருக்கையை என் விரல்களால் கூட்டி அள்ளுவேன். என் முதிர் வயதில் என் வாய்க்கொண்டு செல்லும் உணவு தட்டி தரையில் விழக்கூடும். தவறியும் என்னை திட்டாதே, தாங்க முடியாது என்னால். என் சிறுநீர் பை பலமிருந்திருக்கக்கூடும். சில இடங்களில் சிறுநீரும் சிந்தி இருக்கக்கூடும். சீ என்று முகம் சொல்லிக்காதே. என் முந்தானையில் உன் சிறுநீர் வாசம் இன்னும் மறையவே இல்லை. மயானம் நடந்து போக திராணி இருக்கும்போதே நான் இறந்து விட வேண்டும். மறந்தும் முதியோர் இல்லத்தில் என்னை மூழ்கடித்து விடாதே. ஒரு வருடம் உனக்கு இரத்த தானம் செய்தவள் நான். என் இரத்தத்தை பாலாக்கி பருகச் செய்தவள் நான். பரதேசியாய் என்னை பரிதவிக்க விட்டு விடாதே. நான் இறப்பதற்குள் ஒரு முறையாவது உன் மடியில் என்னை உறங்கவை. என் உயிர் பிரியும் நேரம் நீ என் பக்கத்தில் இரு. கரம் கூப்பி கேட்கின்றேன். இதை நான் எழுதுவது ஏன் தெரியுமா? இதை படித்து என் எண்ணம் அறிவாய், என்னை அறிவாய், என்னை நேசிப்பாய் என்ற நம்பிக்கையில் அல்ல. ஒவ்வொரு தாயின் உணர்வும் இதுதான் என்பதை நீ உணர வேண்டும். பெண்மையை நீ மதிக்க வேண்டும். இதை படித்து நீ அழுவாய் என்று எனக்கு தெரியும். அழாதே, பெண்மையை மதி. அது போதும். நன்றி மகனே. வாழ வழியின்றி தவிக்கும் ஒவ்வொரு வயதான பெற்றோரின் வாழ்க்கைக்கு பின்னாலும் ஒரு பொறுப்பில்லாத, நன்றி மறந்த மகனோ மகளோ கண்டிப்பாக இருப்பார்கள். உன் முகம் பார்க்கும் முன், உன் குரல் கேட்கும் முன், உன் குணம் அறியும் முன், நீ கருவில் இருக்கும் போதே உன்னை காதலித்த முதல் உயிர் தாய். எவ்வித எதிர்பார்ப்புகளும் இல்லாத தூய்மையான காதலை தாய் தந்தையிடம் மட்டுமே முழுமையாக பெறவும் முடியும். விடுமுறையே இல்லாமல் தாய் வேலை செய்கிறாள். தாய் என்னும் தீபம் இந்த உலகில் சுடர்விட்டு எரிவதால்தான் பாசம் என்னும் ஒளி இந்த உலகில் இன்னமும் மின்னிக் கொண்டிருக்கிறது. கடல் அலைகளுக்கு என்றுமே விடுமுறை கிடையாது. அதே போலதான் தாயின் அன்பிற்கும் இந்த உலகில் எல்லையும் கிடையாது. சோர்ந்து போய் வந்தாலும் சரி, நான் தோற்று போய் வந்தாலும் சரி, என்றுமே உனக்கு ஆதரவாக இருப்பவள் அம்மா மட்டுமே உன் அருகில். வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் உங்கள் அன்னையின் முகத்தை பார்த்ததுமே அவள் தரும் ஆறுதல் மீண்டும் இந்த உலகையை வெல்லும் அளவிற்கு உங்களுக்குள் வலிமையை தந்துவிடும். அன்பு, அரவணைப்பு, பாசம், பிரிவு, பொறுமை, பொறுப்பு, நிதானம், கருணை, கடமை, காதல், நேசம், தன்னலமின்மை, தியாகம் என அனைத்தும் நல்ல ஒழுக்கங்களும் நிரம்பி வழியும் நடமாடும் கலவுடே அம்மா. இறைவன் இல்லை என்று சொன்னால் அது பொய். நாம் ஒவ்வொரு வீட்டிலும் இறைவன் இருக்கின்றான், அம்மாவின் வடிவில். உன்னை 10 மாசம் முகம் கூட தெரியாமல் நேசித்த உன் தாயை மட்டும் சோதித்து விடாதே மகனே. தாய் மகனுக்காக எழுதிய இந்த டைரி குறிப்பை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.